My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலிருந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்காக வந்திருக்கு. இந்த வீடியோ மேபி உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் அல்லது உங்களுக்கு சேர்ந்ததாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரிந்த பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தேர் இஸ் அ இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி 2 days பேக் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்ம குரூப்லேயும் அதை ஷேர் பண்ணியிருக்கிறோம். இந்த அப்டேட் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் பர்சன் வித் டிசேபிலிட்டி கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட். ஸோ நான் வந்து முதல்ல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வீடியோ அப்படிங்கிறது வந்து முக்கியமாகவே பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமான வீடியோ. ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ 2 முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து மெடிக்கல் செக்கப், சரிங்களா? மெடிக்கல் செக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. 21ஆம் தேதி வந்த நோட்டிஃபிகேஷன், 21ஆம் தேதி நைட்டுக்கு மேலே தான் வந்துச்சு. நமக்கு அந்த டைமில் மெடிக்கல் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் ஸ்டார்ட் ஆனதுனால, ஆல் இண்டியா கோட்டா அவனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பித்ததுனால டெமோ அந்த விஷயங்கள்லாம் போடும்போது இந்த வீடியோவை என்னால் உடனே பதிவு செய்ய முடியல. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. The candidates who had already applied for தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பிடபிள்யூடி கேட்டகரின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மாணவர்களுக்கான முக்கியமான அப்டேட்டை தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ they are requested to get their disability certificate from the Regional Medical Board of RGGH, Rajiv Gandhi Government Hospital, Chennai. They are requested to upload their certificate from the Regional Medical Board in the following portal. இந்த போர்ட்டல் ஓப்பனில் இருக்குது, சரிங்களா? திஸ் போர்ட்டல் இஸ் ஓப்பன். ஸோ உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா இந்த போர்ட்டலில் நீங்கள் உங்களுடைய ராஜீவ் காந்தியிலேருந்து நீங்கள் வாங்கின சர்டிஃபிகேட்டை இதில் அப்லோட் பண்ணிக்க முடியும். Portal is open, சரிங்களா? The certificate from the Regional Medical Board is essential for admission under PWD quota in Tamil Nadu UG Medical Admissions. ஒரு எத்தனை மாணவர்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, பிடபிள்யூடிக்கு எத்தனை பேர் அப்ளிகேஷன் போடும்போது கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற டேட்டாவை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் 126 மாணவர்களுடைய பெயர்கள் இருக்குது. ஸோ பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது, இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிட்டோம், வந்த உடனே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டைமில் இந்த பிடிஎஃப்ல உங்களுடைய பேர் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. இல்லைன்னா உடனே இமீடியட்டாக மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஏன் வரல அப்படிங்கிற விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்கள் பேர் இருக்குது அப்படின்னா சென்னையில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் வேறு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ராஜீவ்காந்தி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். இது டேட்டோ லாஸ்ட் டேட்டோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இப்போ வரைக்கும் குறிப்பிடப்படவில்லை. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்ல. ஆனால் 30ஆம் தேதி தமிழ்நாடு கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது. இன்றைக்கி நம்ம 23ஆம் தேதியில் இருக்கிறோம். ஸோ அப்போது மேபி நீங்கள் இந்த வீடியோவை நாளைக்கு பார்க்கலாம், ஒரு நாள் கழித்து பார்க்கலாம், 2 நாள் கழித்து பார்க்கலாம். ஆனால் அந்த விஷயத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்கள் எப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வருதோ உடனே மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய ஹெல்ப்லைன் நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலினுடைய நம்பர்ஸும் கூகுளெல்லாம் இருக்கும், தேடி பார்த்து கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே டேரெக்டாக போயிடுங்க, சரிங்களா? அங்கே மெடிக்கல் செக்அப் நடக்குது. இந்த ப்ராசஸ் ஒரு நாளில் முடிகிற விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. இட் மைட் டேக் 2 to 3 days, 2-3 நாட்கள் ஆகலாம். ஸோ உங்களுடைய விஷயங்களை ட்ராவல் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா சென்னையில் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி போயிருக்கிறாங்க, நேற்றுக்கு போயிருக்கிறாங்க, முந்தா நாள் போயிருக்கிறாங்க. போன மாணவர்களுக்கு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது பண்ணி முடிச்சு இன்னும் கூட அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்காமல் கூட சில பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலரை தவிர நிறைய பேருக்கு இன்னும் சர்டிஃபிகேட்டுங்கிறது கொடுக்கப்படலை. ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய ராஜீவ்காந்தி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். டேட் இன்னும் கொடுக்கல, லாஸ்ட் டேட்டெல்லாம் கொடுக்கல. ஸோ லாஸ்ட் டேட் எப்போ அப்படிங்கிறது தெரியலன்றதுனால வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. காலம் தாழ்த்தாமல் சீக்கிரமாக நீங்கள் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோங்க. ஏன்னா இவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, யூ ஆர் ரிக்வஸ்டட் டு கெட் த டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் த RGGH சென்னை ரீஜனல் மெடிக்கல் போர்டிலேருந்து டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இப்போது வந்து வாங்கணும்னு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல, வாங்கிட்டு அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி அப்லோடுக்கு தான் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சீரியஸ்னஸ் புரிஞ்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் போய் வாங்கிடுங்க. இந்த போர்ட்டலில் அப்லோட் பண்ணலைன்னா நம்ம பேர் எலிஜிபிலிட்டி ரேங்க் லிஸ்ட்டில் வராது. ரேங்க் லிஸ்ட்டில் வரலைன்னா நமக்கு சீட்டு பிடபிள்யூடி கேட்டகரியில் கிடைக்காது. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். போன வருஷம் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் பர்சன் வித் டிசேபிலிட்டி கேட்டகரியில் எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர்டு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க தெரியுங்களா? 223 சீட் அப்படிங்கிறது இருந்துச்சு. டோட்டல் சீட்ஸ் இன் தமிழ்நாடு 2024 பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 223 கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் அன்பிடிஎஸ் சீட்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. இதில் எத்தனை கேண்டிடேட்ஸுக்கு சீட் அலாட் ஆச்சு அப்படின்னா 74 மாணவர்களுக்கு தான் சீட் அலாட் ஆச்சு. இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த 74 மாணவர்கள் மட்டும்தான் எலிஜிபிள் ரேங்க் லிஸ்ட்டில் பேர் வந்துருந்துச்சு. ரேங்க் லிஸ்ட்டில் பேர் வந்த எல்லாத்துக்குமே சீட்டு கிடச்சிது. ஸோ இப்போ உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரலைன்னா நம்ம அந்த வாய்ப்பை இழந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்போ இந்த வருஷம்
சோஃபார் நமக்கு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலிருந்து வந்த நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ பேரை கால் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பேர் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்கிறாங்கன்னா 126 பேர் தான். அப்போது கிட்டத்தட்ட 120 சீட் அப்படிங்கிறது நமக்கு அன்ஃபில்டாக தான் இந்த இடத்துல இருக்குது. பிடபிள்யூடி கேட்டகரியில் அன்ஃபில்டாக இருக்குமோங்கிற ஒரு பயம், அச்சம் அப்படிங்கிறது இருக்குது. ரேங்க் லிஸ்ட் வரும்போது தான் எத்தனை மாணவர்கள் உண்மையாக இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். ஸோ அப்போது நீங்கள் வந்து இந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய வாய்ப்பை தவற விடாதீங்க. எம்பிபிஎஸ்லேயும் சீட் இருக்குது, பிடிஎஸ்லேயும் சீட் இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் ராஜீவ் காந்தி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு, சென்னையில் உள்ள இந்த ஹாஸ்பிட்டலுக்கு டைரெக்டாக விசிட் பண்ணி உங்களுடைய மெடிக்கல் ப்ராசஸை, மெடிக்கல் செக்கப்பை ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் வாங்கி அந்த போர்ட்டலில் மறக்காமல் அப்லோட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய குறிப்பாக பிடபிள்யூடி கேட்டகரி மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.